Humans have a lot of intelligence in their mind. I just learn my English by listening. Have a look, ma'am. All made of marble stone necklace. This is all made of stone. If you take some couple of pieces, we will make reduce and give you, ma'am. Each piece are 150. ஆங்கிலம் வந்து நான் வந்து படிச்சது இல்லை சரியா. அவங்களும் எனக்கு கத்தறல. அவங்க வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு பேசும்போது கேட்டே கத்துக்கிறேன் நான். Humans have a lot of like intelligence in their mind. I just learn my English by listening. I can speak well and I can talk well, but unable to write or read. அது என்னோட ஒரு அங்கம் மாதிரி சார். தமிழ்ல எவ்வளவு அழகா பேசுவானோ அதே மாதிரி இங்கிலீஷும் பேசுவேன் சார். எல்லா மீனிங்ஸும். இப்போ அட்ராக்டிவா வந்து அவங்க வாங்க வைங்க வாங்குங்கன்னு சொல்றதுக்கு எப்படி எல்லாம் அவங்க வந்து பார்த்தாங்கன்னா have a look, ma'am. All made of marble stone necklace. This is all made of stone. If you take some couple of pieces, we will make reduce and give you, ma'am. Each piece are 150. அப்படி சொல்லிட்டு ஃபாரின்ஸ்க்கு கம்மி பண்ணி ஒரு 110, 120 இல்லை 100 அப்படின்னு ஃபைனல் பண்ணி தரணும். தெலுங்குக்காரங்க வந்தாங்கன்னா என்ன சொல்லுவீங்க? బాబు ఇది కల్ పూసులు బాబు, సారీకి చుడిదార్కు మోడర్న్ డ్రెస్ కు బాగా పూసులు బాబు, 130 రూపాయలు ఒక సర, 2-3 తీసుకో 100 రూపాయకి ఇస్తాం, 30 రూపాయలు తక్కువ ఇస్తాం. ఇది ఎంత రూపాయి அப்படின்னு கேட்டாங்கன்னா 130 రూపాయలు ఒక సర. 130 ரூபாயா? 130 రూపాయలు அப்படின்னா 130. 130. இப்ப ஹிந்திக்காரர் வராரு என்ன சொல்லுவீங்க? हिंदीकारंगा ओ मैडम माला देखो माँ, सभी मार्बल स्टोन वाला मैडम, तुमके देखो माँ अच्छा रही तो ले, नहीं तो चल जाए नम्मा नहीं சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க வந்து பாப்பாங்க कितना नहीं சொல்லுவாங்க. कितना नहीं சொன்னவனே माँ कितना भाई அப்படின்னு கேட்பாங்க. हाँ ये माला कितना नहीं சொல்லுவாங்க. 140 बोलेगा. 140 बोले तो नहीं ज्यादा बोलेगा तुम तो बहुत कम करो, कम करे तो 2-3 माला ले तुम अन्नी அப்படி சொல்லுவாங்க. சொன்னாங்க நான் என்ன சொல்லுவேன், ஓகே மேடம் तुम पाड़ो, कितना माला पाड़ो, हम कम करको दे तुम. அப்படின்னா என்ன இப்ப என்ன சொன்னீங்க? நீ ஒரு 5-6 மணி எடு, நான் கம்மி பண்ணி தாரேன் அப்படின்னு நான் சொன்னேன். சொன்னதுக்கு 5-6 மாலை எடுப்பாங்க. எடுத்த உடனே ஓகே மேடம் 100 रुपए में दे डाल तुम मैडम. ये देखो 140 का माला 40 कम करेगा, 100 रुपए में दे तुम. 5 माला को 500 रुपए दिया तो ले लो. ஏதோ ஹிந்தி படம் பார்த்த மாதிரி இருக்கு எனக்கு. பரவாயில்ல. இங்கிலீஷ்காரர் வராரு என்ன சொல்லுவீங்க? இங்கிலீஷ்காரங்க பையன் கிட்ட சொல்லுங்க. எங்களதுல திருமணம் வந்து சார் மோஸ்டா வந்து ஆண்கள் தான் பெண்களுக்கு வரதட்சணை தருவோம். நாங்க பொண்ணு வேணும்னா பணம் கொடுத்து ஆண்கள் தான் வரதட்சணை தரணும். ஆமா. எவ்வளவு எல்லாம் கொடுப்பாங்க? கொஞ்சம் குறைஞ்சபட்சம் எவ்வளவு? ஒரு குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 40,000 இல்ல ஒரு 30,000 அப்படின்னு வரதட்சணை தந்துட்டு கல்யாண செலவுக்கு ஒரு 30 இல்ல 40,000 அப்படி செலவு பண்ணிட்டு தான் கல்யாணம் பண்ணுவோம் சார். இப்ப ஆனா இந்த வரதட்சணை வாங்குறதுங்கிறது இதெல்லாமே தவறு அப்படின்றது தான் தெரியும். அது வரதட்சணை கொடுக்கறது வாங்குறதும் தவறு தான். 15 வயசுல கல்யாணம் பண்ணாலும் தவறு தான். மேரேஜ் ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அது கூட தான் 19 வயசு சட்டத்துல எல்லாமே சொல்லியிருக்காங்க. நாங்க படிக்கலன்னா கூட நாங்க படத்தை பார்த்து ஏதோ மூவியை பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சிட்டு கூட அவனை வரதட்சணை மட்டும் வாங்குறது மட்டும் விட மாட்டான்றாங்க சார். கல்யாணம்னா சார் எங்களுக்குன்னு ஒரு குலதெய்வம் இருக்கும். குலதெய்வம் வந்து ஒரு கொட்டாக்குள்ள கட்டி வச்சிருப்போம். எனக்கு மேரேஜ் ஆக போகுதுன்னா எங்க அப்பாவும் நாங்க போய் அந்த குலதெய்வத்தை எடுத்துட்டு வருவோம். வீட்டுல கட்டி வச்சிருந்து எங்க குலதெய்வம் எல்லாம் எங்க வீட்டு மேல வீட்லயே அப்படியே எல்லாம் ஒரு ஸ்லாப் மேல கட்டி வச்சிருந்தா, ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சிருந்தா, அதுல எங்களோட மதுரை மீனாட்சி சாமிங்க பொண்ணு வீட்டுக்காரனும் எடுத்து வந்து வைப்பான், புள்ள வீட்டுக்காரனும் எங்க வைப்பீங்க? கொட்டா ஒரு சின்ன எங்க வீட்டு வாசப்படி ஆண்டி வீட்லயே 2 கொட்டா போட்டு பிள்ளைக்கு தனியா பொண்ணுக்கு தனியா அவங்க அப்பா அம்மாவோட சாமியும் என்னோட பையனுக்கு என்னோட சாமியும் வச்சு மாலை கட்டி அப்புறம் குங்கம் மஞ்சள் வச்சு அப்புறம் கல்யாணம் மாதிரி கல்யாணம் இது அதெல்லாம் சடங்கெல்லாம் நாங்கள் பண்ணுவோம். மோஸ்டா வீட்ல கல்யாணம் பண்ணுவோம். சில டைம் மக்கள் அதிகமா இருந்தா ஏதாவது ஒரு நல்ல காடான பிளேஸ் பார்த்து அங்க ஏதாவது பந்தல் போட்டு அங்க கல்யாணம் பண்ணுவோம்.